வெல்கம் டு சிற்பி கெரியர் கீஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2க்கு பிறகு ஏ குரூப், அதாவது மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்த மற்றும் அலைட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் பிரகாஷ். நான் வந்து சிவில் இன்ஜினியர். என்னோட ஹாபி பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் கைடன்ஸ், அதாவது ஸ்கூல்ஸ் முடித்த பசங்களுக்கு மேலே என்ன படிக்கலாம், அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத நான் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோட ஊர் கும்பகோணம். என்னோட யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சிற்பி கெரியர் கீஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் +2 முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் மருத்துவர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இதில் காம்ப்ளிகேட்டடான படிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல ஸ்டூடெண்ட்டோட இன்னர் காலிங். அவனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அவனோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ். முதல்ல ஸ்கூலில் எப்படி இருக்கும், காலேஜ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் இருக்கும். காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னா 5 மணி வரைக்கும் டைம் டேபிள் போட்டு அதுக்கு தகுந்தபடி, அதாவது தமிழுக்கு வந்து இத்தனை அவர் இருக்கணும், இங்கிலீஷ் இத்தனை அவர், மேக்ஸ் இத்தனை அவர், சயின்ஸ் இத்தனை அவர், சோசியல் சயின்ஸ் இத்தனை அவர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக டைம் டேபிள் போட்டு ஸ்கூல் நடத்துவாங்க. ஆனால் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கற்றுக்கிறதுக்கான என்விரான்மெண்டலை உருவாக்குறதுக்கு பேர் தான் காலேஜ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், அதில் நிறைய ரிசர்ச் பண்ணணும், அப்ளிகேஷன் பேஸ்டு நாலேஜ், அதாவது லேபில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். இன்டர்ன்ஷிப்பை வந்து நம்மளோட திறமையை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். நிறைய இண்டஸ்ட்ரிக்கு போய் நம்ம விசிட் பண்ணணும். ரெண்டாவது செமினார்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணியிருக்க செமினார்ஸ் நிறையா அட்டன் பண்ணணும். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சீனியர்ஸ், அலுமினி, ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களோடலாம் நல்ல கான்டாக்டை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த 60 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே டீச்சர் இருப்பாங்க. அந்த ஒரே டீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பாங்க. தமிழும் அவங்களே எடுப்பாங்க, இங்கிலீஷ் அவங்க எடுப்பாங்க, மேக்ஸ் அவங்க எடுப்பாங்க, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 70 பிள்ளைங்களுக்கும் அவங்களே எடுப்பாங்க. ஆனால் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த தனித்தனி டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லபடியாக பாடங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியும், அதை ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வேயிங்கில் வந்து எம்இ படித்தவங்களா இருப்பாங்க, இல்லைனா என்விரான்மெண்டலில் எம்இ படித்தவங்களா இருப்பாங்க. இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் உள்ளவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் லைஃப்பில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை திறம்பட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிற்பி கெரியர் கீஸ். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்ஜினியரிங். வாட் இஸ் இன்ஜினியரிங்? Engineering is equal to application of science and mathematics to solve real world problem. அதாவது இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா சயின்ஸை வந்து அப்ளை பண்ணி மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து இன்ஜினியரிங்கை பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போ இருக்க ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வேலை பார்க்குறேன், சொமேட்டோவில் வேலை பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை நம்ம படிக்கிறத விட இன்ஜினியரிங்கை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்விக்கியில் சொமேட்டோவில் வேலை பார்க்குறவனும் அதே இன்ஜினியரிங் படித்தவன் தான். நீங்கள் வந்து கூகுளில் வேலை பார்க்குறவனும், முக்கியமாக நிறைய ஏஐயில் வேலை பார்க்குறவனும் அதே இன்ஜினியரிங் படித்தவன் தான். நம்ம எந்த இன்ஜினியராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது தியரி அண்ட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு என்ன சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங் இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம தேர்ந்தெடுத்திருக்க துறை, அது சிவிலாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், EEEஆக இருக்கட்டும், ஈசியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அது நமக்கு மிகவும் பயனுள்ள துறையாக இருக்கும். அடுத்தது ஒரு கேள்வி தோணலாம், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவைப்படுது, ஹெல்த் கேர் யூனிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவைப்படுது, எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவைப்படுது, அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவைப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிவில் இல்லாமல் இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே இல்லை. மெக்கானிக்கல் இல்லாமல் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படுறாங்க. இப்போ இருக்க வாழ்க்கை சூழலில் நம்ம
எது அதாவது அடிப்படை தேவையான தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், உணவு இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் கரண்ட் இல்லாமல் நம்மளால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அதுக்காக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். இது இப்போ இருக்க மாடர்ன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு மதுரையிலேயோ இல்லை சென்னையிலேயோ உள்ள ஒரு ஹோட்டலில் என்ன உணவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த டேட்டா சயின்ஸ் மூலிமா தான் காட்டப்படுது. ஸோ டேட்டா சயின்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பயோடெக்னாலஜி, ரினியூவபிள் எனர்ஜி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தேவைப்படுது. இந்த இன்ஜினியரிங் படிப்பில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 571 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. டிஎன்இஏ 2025 கலந்து கொள்ளும், அதாவது கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளும் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா சுமார் 440 கல்லூரிகள் வந்து கலந்து கொள்வது. தமிழ்நாட்டில் மொத்தமாகவே பொறியியல் கல்லூரிகள் சுமார் பார்த்தீங்க அப்படின்னா 510க்கும் மேலே பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இணைக்கப்பட்ட பொதுத்துறை மற்றும் உதவி அமைப்பு கல்லூரிகள், அதாவது அரசு பொறியியல் கல்லூரிகள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பொறியியல் கல்லூரியிலே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இருக்குது, சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசு பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகளும் இருக்குது. மொத்தமாக பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கல்லூரிகளை சேர்த்து மொத்தம் 552க்கும் மேலான கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ரெண்டாவது, இந்த பொறியியல் கல்லூரியை பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ் அப்புறம் நான் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறத 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா சுய ஆட்சி கல்லூரிகள். வரையறை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி யூஜிசினா என்னென்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது தான் யூஜிசி. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வந்து காலேஜை ஆரம்பிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா பணம் இருக்குது, நான் வந்து கிளாஸ் ரூம் கட்டிட்டேன், நான் வந்து ஸ்டாஃப் எல்லாம் ஹையர் பண்ணிட்டேன், நான் ஸ்டூடெண்ட்டை வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னாலும் உங்களால் காலேஜ் நடத்த முடியாது. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருந்தால் மட்டுமே உங்களால் காலேஜ் நடத்த முடியும். ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்க்கு யார்கிட்ட நீங்கள் வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். அப்படி அட்டானமஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பாடத்திட்டம், தேர்வு, மதிப்பீடு, பாடப்புத்தகம் வடிவமைப்பு சுதந்திரம் பெற்ற கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். அதாவது பாடத்திட்டத்தை இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ப அடிக்கடி புதுப்பிக்க முடியும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து புத்தகத்தம் சிலபஸ் வந்து மாற்றுவாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம், இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தோம், நிறைய இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரேடாரில் ஃபோன் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து தொடர்ந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதே அட்டானமஸ் காலேஜுக்கு உள்ள ஒரு இது என்ன அப்படின்னா அந்த அப்டேட் இதுக்காக வந்துட்டு தன்னோட சிலபஸை வந்து மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் அனைத்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜுக்கு இருக்குது. தேர்வுகள் தானாக நடத்தும் பதவி டிகிரி மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி தரும். அதாவது வந்து தேர்வுகள் வந்து அவங்க தானாகவே நடத்திப்பாங்க, அவங்க கொஸ்டின் பேப்பர் அவங்களே தயாரிச்சுப்பாங்க, அவங்களோட திருத்திப்பாங்க. ரெண்டாவது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜில் இருக்கும். அதாவது ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் வந்து அந்தந்த கல்லூரிகளில் அப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி தருவாங்க. அதனால் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தமிழ்நாட்டில் உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ், அது அட்டானமஸ் காலேஜ். அடுத்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் பார்த்தீங்கன்னா அது அட்டானமஸ் காலேஜ். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அது அட்டானமஸ் காலேஜ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு அட்டானமஸ் காலேஜில் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எளிதாக தேர்வு எழுதி பாஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது, அப்டேட் சிலபஸ் வந்து அந்த மாணவர்கள் படிப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா தேர்வு மதிப்பீடு வந்து ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு இருக்கும், வேலை வாய்ப்பு ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் அட்டானமஸ் காலேஜில் மாணவர்களுக்கு இருக்குது. வந்து நம்ம அட்டானமஸ் காலேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது நான் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இணைக்கப்பட்ட கல்லூரிகள் தான் நம்ம வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம்.
வரையறை, இவங்களோட வரையறை என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நிர்ணயிக்கும் சிலபஸ், தேர்வு முறை, மதிப்பீடு, கரிக்குலம் முழுவதும் பின்பற்ற வேண்டிய கல்லூரிகள். அதாவது இந்த நீங்க கல்லூரிகள் தனியாவே நீங்க நடத்தினா கூட உங்களோட பேப்பரை வேல்யூவேஷன் பண்றது யாரு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேல்யூவேஷன் பண்ணும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் சிலபஸை வந்து உங்களுக்கான சிலபஸை முடிவு பண்ணும். உங்களுக்கான கரிக்குலத்தை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு தேர்வு முறையை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் முடிவு பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழே வர கல்லூரிகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே அட்டானமஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் அவங்களே நடத்திக்கலாம், சிலபஸ் அவங்களே மாற்றிக்கலாம், அப்டேட் சிலபஸ் அவங்களே இது பண்ணிக்கலாம், தேர்வு அவங்களே நடத்திக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் பண்ணும். நான் அட்டானமஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணும். இதோட அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டத்தை அண்ணா யூனிவர்சிட்டி தான் நிர்ணயிக்கும். அந்த பாடத்திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. செமஸ்டர் தேர்வுகளை அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்தும். டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டி பேரில் தான் டிகிரி கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம், எல்லா மாணவர்களுக்கும் ஒரே சிலபஸாக இதில் இருக்கும். உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், பல தனியார் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் இயங்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, அட்டானமஸ் காலேஜுக்கும் நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறத விட அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்ம அட்டானமஸ் காலேஜ் பார்த்தோம், அதே மாதிரியே நான் அட்டானமஸ் காலேஜ் பார்த்தோம். 2 டைப் ஆஃப் காலேஜ் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகத்துக்கு பேர் தான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அந்தஸ்தை பெற்றிருக்கும். ஒரு சிறப்பு துறையில் உயர்ந்த கல்வி ஆராய்ச்சி செய்து வரும் நிறுவனம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி எனப்படும். முழுமையாக தனியாக பாடத்திட்டம், தேர்வு, மதிப்பீடு, டிகிரி வழங்கும் அதிகாரம் பெற்றது. அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு உட்பட்டது அல்ல. இதில் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராது. இது வந்து தனியாக இதோட பாடங்களை வந்து இதோட பாடத்திட்டத்தை வந்து தனியாக இது வந்து உருவாக்கிக்கும். தேர்வு முறையை தனியாக நடத்தும். மதிப்பீடு, டிகிரி வழங்கும் அதிகாரம் எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டியை வச்சுக்கும். இது அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது ஸ்டேட் யூனிவர்சிட்டி எதுக்குமே இந்த யூனிவர்சிட்டி கட்டுப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கான தேர்வை அந்த யூனிவர்சிட்டி தான் நடத்தும், உங்களுக்கான சான்றிதழ் அந்த யூனிவர்சிட்டி தான் வழங்கும். இதே தானே நீங்கள் வந்து நான் அட்டானமஸ்லேயும் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அட்டானமஸில் காலேஜில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர்வு வந்து அதுவே நடத்தினாலும், அட்டானமஸ் காலேஜை நடத்தினாலும் சான்றிதழ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கும். ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழும் டீம்டு யூனிவர்சிட்டியை உங்களுக்கு வழங்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். டீம்டு யூனிவர்சிட்டியோட அம்சங்கள் என்னன்னா, சிலபஸ் அண்ட் பாடத்திட்டம் இண்டஸ்ட்ரி தேவைக்கேற்ப சுதந்திரமாக மாற்றலாம். டீம்டு யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவோம், அவங்களோட சிலபஸ், பாடத்திட்டத்தை இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ப அவங்க வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். பரீட்சை அண்ட் மதிப்பீடு யூனிவர்சிட்டி தானாக நடக்கும். அதாவது எக்ஸாம்ஸ் அண்டு வேல்யூவேஷன் வந்து யூனிவர்சிட்டி எப்போ வேணாலும் நடத்திக்கலாம், எப்போ வேணாலும் தானாக நடத்திக்கும். தன்னுடைய பெயரில் டிகிரி வழங்கப்படும் யூஜிசி அங்கீகாரம் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அட்டானமஸ் காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா யார் டிகிரி கொடுப்பா அப்படின்னா, அண்ணாக்கு டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி அங்கீகாரம் பெற்றிருக்கிறதுனால டிகிரியை வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை தயாரித்து கொடுக்க முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டைப்ஸ் இருக்கும், கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், நியூஜென் கோர்ஸ் இருக்கும், ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஏவியேஷன், பயோமெடிக்கல் போன்றவை இதில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் யூபிஎஸ் என்ன அப்படின்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட், அமெரிக்கா நிறுவனமான ஒரு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் லேப் வச்சுருப்பான். ஓகேவா? அதே மாதிரி கூகுள் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் லேப் வச்சுருப்பான். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து மாணவர்கள் படிக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடனே அங்கே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பயிற்சியை கொடுத்து உடனே அவனே அங்கே வந்து வேலைக்கு எடுத்துவான். அதான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் அட்டானமஸ் நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் உள்ள வித்தியாசம். அட்டானமஸ் நான் அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறத விட டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டு, ரிசர்ச் எக்ஸ்போசர், ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு 3த்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் முக்கிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்
இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா VIT.AC.in. இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி SRMIST காட்டாங்குளத்தூரில் இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் காட்டாங்குளத்தூரில் இருக்குது. அதோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா srmist.edu. பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா SRM கிடைக்கும். அடுத்தது சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து சென்னையில் இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா satyabama.ac.in அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சத்யபாமா பார்த்தோம். அடுத்த ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. HITS இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா hindustan.univ.ac.in. அடுத்தது கலசிலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒன்று இருக்குது. அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kalasilingam.ac.in. பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் BIHER அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சென்னையில் இருக்குது. அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா bharatuniv.ac.in. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். அதே மாதிரியே அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறதுக்கும் நான் அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்சி எடுக்கலாம், ஐடி எடுக்கலாம், டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான படிப்பு. அடுத்து ஃபிசிக்ஸ் நீங்கள் நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எடுக்கலாம், சிவில் எடுக்கலாம், இசி எடுக்கலாம், EEE எடுக்கலாம். கெமிஸ்ட்ரி நல்லா வந்தது அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், மெட்டீரியல் சயின்ஸ் எடுக்கலாம். பயாலஜி நல்லா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி எடுக்கலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகேவா? அதாவது சிஎஸ்சி, ஐடி, டேட்டா சயின்ஸ் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லித்தரோம். ஆனால் வேறு சப்ஜெக்டில் வேறு விதமாக சொல்லித்தரோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நம்ம வந்து 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய புரட்சி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். ஓகேவா? நம்ம வாழ்க்கையோட தரம் வந்து கணினி காலம், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு கிமுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரியே கம்ப்யூட்டர் வந்ததுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குது, கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலம் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து தொலைத்தொடர்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தி கொடுப்பாங்க, ஏதாவது எமர்ஜென்சின்னா தந்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன பண்ணுச்சு அப்படின்னா லேண்ட்லைன் ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவர் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா செல்ஃபோன் கொண்டு வந்தாங்க. அந்த செல்ஃபோன்லேயே பட்டன் ஃபோன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்க, iOS சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த இன்ஜினியர்ஸ் வந்து இதை டெவலப் பண்ணுறாங்க. அடுத்து டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வச்சுக்கிட்டு நம்ம மொபைலை வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக நடக்கிற விஷயத்த, அதாவது டேட்டாவை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கறது இல்லையா? இப்போ வந்து அண்டார்டிகாவில் பனிமலை எப்படி உருகுது அப்படின்னு நீங்கள் கும்பகோணத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துடலாம். அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா டேட்டாக்களையும் சோர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். இது மூணுமே நல்ல ஃபியூச்சர் அண்ட் வேல்யூபிளான படிப்பு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் நல்ல டேலண்டாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதாவது மனிதன் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் நண்பன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெஃபினேஷன் வந்து நம்ம விஜய் சொல்லுவார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்ட்டில் வந்து அது ஜிப்பை வந்துட்டு மேலே அப் டவுன் பண்ணி கேட்பார். மனிதனுடைய வேலையை எது சுலபமாக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல். ஓகேவா? அதே மாதிரியே சிவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனிதன் வாழ்க்கையை வந்து கற்காலத்திலேருந்து நாகரிக வாழ்க்கைக்கு முற்றிலுமாக மாறக்கூடிய, அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட விஷயத்தில் சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் ஈஸி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், மேலே ஐடி சொன்ன இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படி தான். EEE வந்துட்டு அதே தான், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ரெண்டாவது, மாணவர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், எலக்ட்ரிக்கல்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. நான் சிம்பிளாக சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் அப்படிங்கிற ஒரு இதால் இயங்குது, ஒரு எனர்ஜியால். அதான் மின்சாரம் வந்து ஒரு எனர்ஜி.
அந்த எனர்ஜினால இயங்குது. ஓகேவா? இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த லேப்டாப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி செல்ஃபோன் உள்ள போர்டு இருக்குது. எந்தெந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போர்டு அப்படிங்கிற, அதாவது மதர் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். இதுதான் வித்தியாசம். எலக்ட்ரிக்கல்னா கரண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ்னா போர்டு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா EEE அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேல்யூபிளான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், அந்த ரெண்டாவது மெட்டீரியல் சயின்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பேர்லேயே வந்துடுச்சு. உங்களுக்கு கெமிக்கல் உலகத்தில் வந்து தனிமங்கள், ஏகப்பட்ட தனிமங்கள் இருக்குது. 216 217 தனிமங்களும் இது வரைக்கும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தனிமங்களும் மனித வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதாவது மாத்திரை சொல்கிறோம்ல, டேப்லெட் சொல்கிறோம்ல, டேப்லெட் அப்படின்னாலே உங்களுக்கு கெமிக்கல் தான். ஓகேவா? உங்கள் மூளைக்கு தேவையான ஒரு பொருளை என்ன சொல்கிறது, அது டேப்லெட் மூலியமாக கொடுத்து உங்கள் மூளையை சரி பண்ணி உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கு தான் டேப்லெட். இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது விவசாயத்துறையில் பூச்சிக்கொல்லி, அதாவது இப்போ பயிர்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியால் பாதிக்கப்படுது இல்லை, பூச்சிகளால் பாதிக்கப்படுது. பூச்சை வந்து கொள்றதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த அவங்களால மட்டும்தான் அந்த ரிசர்ச்சை பண்ணி அந்த விஷயங்களை அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸும் அதே தான். உங்களுக்கு பயாலஜி எடுத்திங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயாலஜி படித்தவங்க டாக்டர் தான் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் மாறி இப்போ வந்து பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு வாழைப்பழத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 நாள் கெடாமல் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்குகிற பிஸ்கட்டு எப்போ தயாரிச்சுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு யூனிவர்சிட்டி TNEA கவுன்சிலிங் மூலமாக எப்படி போகிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? கவர்மெண்ட் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்பர்ட் டீம்ட் அண்ட் IIT எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 12th ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருக்கணும். 12th படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கம்பல்சரியாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அட்மிஷன் மோட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிடையாது இதில். ஓகேங்களா? கட் ஆஃப் மார்க், அதாவது PCM குரூப் அடிப்படையில் சீட் அலாட்மெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? PCMனா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஓகேவா? ரெண்டாவது ப்ராசஸ் என்னென்னா ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதாவது TNEA வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. அடுத்தது கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் காலேஜ் சோர்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நம்ம வந்து அலாட்மெண்ட்டாக வைக்கிறது. அடுத்து சீட் அலாட்மெண்ட், அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மெத்தடில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தன்னோட மாணவர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜஸும் சரி, அப்படி தான் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது IIT, NIT, IIIT போன்ற நேஷனல் லெவல் காலேஜில் அட்மிஷன் மோட் என்னென்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரேங்க் அதாவது 12th வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரியே PCM படிச்சிருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அது வந்து TNEA மூலியமாக போகணும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கான சீட் கிடைக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா IIT, NIT, IIIT போன்ற நேஷனல் லெவல் காலேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? அதாவது அந்த எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின் எக்ஸாம் எழுதணும். NIT, IIIT அட்மிஷனுக்கு வந்து JEE மெயின் எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா IIT அட்மிஷனுக்கு எழுதணும். எலிஜிபிலிட்டி நான் ஏற்கனவே ரெண்டுத்துக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி TNEA கவுன்சிலிங் மூலியமா நீங்கள் 12th படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்பல்சரி. இது எதுக்கு அப்படின்னா TNEA, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் கீழே உள்ள காலேஜில் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி அலாட்மெண்ட், அதாவது எலிஜிபிலிட்டி 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். நீங்கள் IIT, NIT, IIIT இந்த நேஷனல் லெவல் காலேஜஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. அது உங்களுக்கு 12th கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு அமையும். ஓகேவா? அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதுக்கு வந்து செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது.
டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு. அதாவது விஐடி, எஸ்ஆர்எம், சத்யபாமா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து படிக்கிறது டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு செப்பரேட் இருக்குது. எஸ்ஆர்எம் ஜேஇன்னு ஒன்று அந்த காலேஜே வந்து ஒன்று ரன் பண்ணுறாங்க. விஐடிஇன்னு சொல்லிட்டு விஐடி காலேஜ் ரன் பண்ணுறாங்க. எஸ்ஏஇஇ அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமா வந்து இது பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் சேரலாம். அதுவும் இல்லாமல் 12th மார்க் பேஸ்டு அடிப்படையிலையும் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து அட்மிஷன் கட்டாயமாக போட்டுக்கலாம். இப்போ புரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது ஐஐடி, என்ஐடி, ஐஐஐடி போன்ற நேஷனல் லெவல் காலேஜில் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அட்டானமஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, காலேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா, அதாவது ஜிக்யூன்னு சொல்லுவாங்க. அடுத்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? அட்டானமஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்ப்போம். டைரெக்டாக அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் டைரெக்டாக அட்மிஷன் போடுறதுனால என்ன உங்களுக்கு நஷ்டம் அப்படின்னா, கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்ட சலுகைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. எல்லா ஃபீஸையும் நீங்கள் வந்து முழுமையாக அந்த காலேஜுக்கு கட்டி தான் ஆகணும். இதுதான் டைரக்ட் அட்மிஷன். ஓகேவா? ஃபீஸ் ஹையர் தான் கவுன்சிலிங் சீட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீஸ் வந்து கவுன்சிலிங் சீட்டை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சம் காலேஜ் அக்செப்ட் 12th மார்க் டைரக்ட்லி வித்தவுட் என்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டுக்கலாம். அடுத்தது ஹவு டு ஜாயின் இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்டெப் 1 ஃபினிஷ் 12th பிசிஎம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்த 12th குரூப்பில் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். டிசைட் அட்மிஷன் டைப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஎன்இஏல போட்டுக்கலாம், ஜேஇஇல பண்ணிக்கலாம். டீம்டு எக்ஸாம்ஸில் டீம்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி நீங்கள் போய்க்கலாம். அப்ளை ஆன்லைன், அதாவது டிஎன்இஏ, ஜேஇ, விஐடிஇ எக்ஸட்ரா வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்து கவுன்சிலிங், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு, சீட் அலாட்மெண்ட் ப்ளஸ் ஃபீஸ் பேமெண்ட். இதுதான் வந்துட்டு ஹவு டு ஜாயின் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான வழிமுறை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்த குரூப்பில் இருக்கணும். ரெண்டாவது அட்மிஷன் டைப்பை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது டிஎன்இஏல பண்ண போகிறோமா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே பண்ண போகிறோமா, இல்லை ஜேஇ எக்ஸாம் எழுதி நம்ம படிக்க போகிறோமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதி, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக அட்மிஷன் போட போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறோம். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறேன். டிஎன்இஏ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம், ஜேஇ வெப்சைட்டில் போய் அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு விஐடியில் போய் அப்டேட் பண்ணலாம். ரெண்டாவது கவுன்சிலிங், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் பேஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன் போடப்பட்டு கொடுக்கப்படும். சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் குரூப் சப்ஜெக்ட் அடிப்படையில் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் ஸ்ப்ளிட் ஆகின்றன. ஆமாம், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் டாமினேட், சிஎஸ்சி ஐடி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. ஓகேவா? ரெண்டாவது இசி வந்து எலக்ட்ரானிக், சிப் டிசைன், ரோபோட்டிக். ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம், ரினியூவபிள் எனர்ஜி, ஸ்மார்ட் கிட்ஸ். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு திருப்பி நான் வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். மேத்தமெட்டிக் டாமினேட்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கலாம், ஏஐ படிக்கலாம், டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம். அதாவது சிஎஸ்சி ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எலக்ட்ரானிக் நீங்கள் படிச்சிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், சிப் டிசைன், ரோபோட்டிக் படிக்கலாம். ட்ரிபிள் இ படிச்சிங்கன்னா பவர் சிஸ்டம் படிக்கலாம், ரினியூவபிள் எனர்ஜி படிக்கலாம், ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஃபிசிக்ஸ் டாமினன்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஏரோ ஸ்பேஸ் படிக்கலாம், மேனுஃபேக்சரிங் படிக்கலாம். உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் ஏற்கனவே ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் படித்தா, மேத்தமெட்டிக்ஸில் நல்லா நீங்கள் டாமினேட்டில் இருந்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி படிக்கலாம். என்னென்னா சாஃப்ட்வேரில் அதிகமாக மேக்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி ஏஐயில் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மேக்ஸ் வரும். இசியில் அதிகமாக மேக்ஸ் வரும், சால்வ் பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிபிள் இலேயும் அதே மாதிரி அதிகமாக மேக்ஸ் வரும், நீங்கள் சால்வ் பண்ணுற விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் டாமினேட்டட் சப்ஜெக்ட் என்னென்னா சிஎஸ்சி ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இ. ரெண்டாவது ஃபிசிக்ஸ் டாமினேட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாதான் ஒரு காரை வந்து நீங்கள் வடிவமைப்பே பண்ண முடியும்.
ஓகேவா? ஒரு ஏரோஸ்பேஸ், அதாவது ஒரு ஏரோப்ளைனை நீங்கள் வந்து வடிவமைப்பு பண்ண முடியும். நீங்கள் பென்சிலில் ஆரம்பித்து, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல்லு வளர்க்குறீங்களா ப்ரெஷ்ஷு, அதில் ஆரம்பித்து நீங்கள் நைட்டு படுக்க போகிற பெட்டு வரைக்கும் டிசைன் பண்ணுறது யார் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் டிசைன் பண்ணுறாங்க. அது ஃபிசிக்ஸை மையமாக வச்சு டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அதனால் அது ஃபிசிக்ஸ் டாமினேட்டட் சப்ஜெக்டாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இது எல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் என்வரான்மெண்டல், ஸ்மார்ட் சிட்டிஸ். சிவில் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் என்வரான்மெண்டல், ஸ்மார்ட் சிட்டிஸ், இதெல்லாம் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு டாமினேட் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் படித்தோம் அப்படின்னா ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். இது எல்லாரும் மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு இப்போ அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 8000 பேர் செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு ஒரே ஒரு ரோபோட் வந்து செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அதை நம்ம 7000 8000 பேர் 700 பேர் செய்கிற வேலையை ஒரு 70 ரோபோ செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குறைச்சா அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாபமாக நஷ்டமா? லாபம் தான் இல்லையா? அதனால் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பு ரொம்ப இப்போதைக்கு இந்த சமூகத்துக்கு தேவையானதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பேஸில் நீங்கள் இதில் எது டாமினேட் அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேத்தமேட்டிக்ஸில் டாமினேட்டடாக இருக்கோமா, ஃபிசிக்ஸில் டாமினேட்டடாக இருக்கோமா, கெமிஸ்ட்ரியில் டாமினேட்டடாக இருக்கோமா அப்படிங்கிறத, பயாலஜியில் டாமினேட்டடாக இருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கெமிஸ்ட்ரி டாமினேட்டட். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெட்ரோலியம், ஃபார்மா ப்ராசஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மெடிக்கல் மருந்து வந்து இப்படி தான், மாத்திரை வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது, டேப்லெட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரியே கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு காருக்கெல்லாம் பெட்ரோல் போடுறோம், அதில் எவ்வளோ மிக்ஸ் இருக்கணும், ஏன்னா மண்ணெண்ணெய் பெட்ரோலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா கார் எப்படி ஓடாதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோலியம் வந்து இந்த ஈக்குவலண்ட்டில் சரியாக மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிவு பண்ணுறாங்க. பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி, பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறவங்க பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் உதவி பண்ணுறாங்க, தேவைப்படுறாங்க. என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல், சஸ்டைனபிலிட்டி. இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உலகம் வெப்பமயமாதல், ரெண்டாவது வந்து உலகம் குப்பைமேடாகிறது, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். இதில் இருந்து எப்படி நம்ம மண்ணை வந்து மலடாகாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றின படிப்பு தான் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஒரு வாட்டி என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை பற்றி நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து அதாவது உருவாக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எதுக்காக நான் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறேன் அப்படின்னா, உலகம் ரொம்ப வெப்பமயமாதல் ஆகிட்டு இருக்கு. இதே நிலைமை நீடித்தது அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 2300க்குள்ள உலகம் முழுவதும் நீரால் சூழப்பட்டு மக்கள் தொகை, பெருமளவு மக்கள் தொகை வந்து குறைக்கப்பட்டு நம்ம வந்து வாழ வக்கற்ற இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் வாழ வக்கற்ற நாடாக உலகமாக இந்த உலகம் மாறும் அப்படிங்கிறத என்வரான்மெண்டல் இன்ஜினியர் வந்து அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் பொல்யூஷன் கண்ட்ரோல், சஸ்டைனபிலிட்டி, அதாவது உலகம் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விதிகளையும் நம்ம வந்து என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் தான் வகுத்து கொடுக்குது. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா அது ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஒருவேளை நீங்கள் பயாலஜி அடுத்தது பார்க்கலாம். பயாலஜி டாமினேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆர்கான்ஸ், மெடிக்கல் டிவைஸ். ஆர்டிஃபிஷியல் ஆர்கான்ஸ் தெரியும் இல்லையா, இப்போ வந்துட்டு இதயத்தையும் வந்து பிளாஸ்டிக்கில் உருவாக்கியிருக்காங்க, அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஆர்கான். உங்கள் உடம்புல தேவையான ஆர்கான்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையாக, அதாவது கல்லீரல், மண்ணீரல், குடல், இதெல்லாம் வந்து செயற்கையாக உருவாக்குறதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் ஆர்கான்ஸ். அது மெடிக்கல் டிவைஸ். நீங்கள் இப்போ கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்கீங்க, அந்த வாட்ச் என்ன பண்ணுது, உங்கள் உடம்புல உள்ள அதாவது இதய துடிப்பு, நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கிறீங்க, எவ்வளோ கலோரி வந்து நீங்கள் பேர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லாம் காட்டுது இல்லையா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட வேலை. அதே மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டிஎன்ஏ டெக்னாலஜி ரிசர்ச். நீங்கள் அந்த சூர்யா படம் ஒன்று 7ஆம் அறிவு பார்த்தீங்க இல்லையா, அது வந்து டிஎன்ஏ டெக்னாலஜியை ரொம்ப பேஸ் பண்ணி எடுத்த படம். ஓகேவா? அந்த மாதிரி ரிசர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், வேக்சின், ஃபுட் ப்ராசஸிங், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் பயன்படுது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். பயோடெக்னாலஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்ரிகல்ச்சருக்கு பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வேக்சின்னா தடுப்பூசிக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபுட் ப்ராசஸிங்க்கு, நீங்கள் வாழைப்பழம் கிட்டத்தட்ட 3 மாதமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் தேவைப்படுது. அந்த ஃபுட் ப்ராசஸிங்க்கு பயோடெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜை, நல்ல இன்ஜினியரிங் காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் காலேஜில் படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நல்ல காலேஜை சூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு அக்ரிசியேஷன் அண்ட் அப்ரூவல்ஸ். ஓகேவா? இப்போ சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு காலேஜ் நான் நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கினா, நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னா யூஜிசி கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும்னு சொன்னேன். அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கிட்ட நான் அப்ரூவல் வாங்கியிருந்தா தான் நான் வந்து காலேஜை நடத்த முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி அவங்க வந்து ஏஐசிடி இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தினா ஏஐசிடி அண்டு யூஜிசி அப்ரூவல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து NAC அண்டு NBA அக்ரிசியேஷன் உள்ளதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அந்த NAC NBA எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு ஒரு கிரேட் கொடுத்துருப்பாங்க. A++, B+ அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் கொடுத்துருப்பாங்க. அதில் A++ உள்ள காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் அப்படின்ட்டு NAC NBA எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஓகேவா? NBA பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. NAC பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த காலேஜுக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். ஓகேவா? இதை பார்க்கணும். கரிக்குலம் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். அடுத்து ஃபேக்கல்ட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது இன்ஜினியரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி. நீங்கள் அதாவது இன்ஜினியரிங் பிஇ படிக்கிறவங்க டிப்ளமோ படித்தவங்க வந்து கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கு குறையும். அதே மாதிரி இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸராக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். குறைந்தபட்சம் அந்த கல்லூரியில் ஒரு 4 டாக்டரேட், அதாவது PhD ஃபிலாசபி ஆஃப் டாக்டர் வாங்கினவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது லேப்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் உள்ள லேப்ஸ் எப்படி இருக்குது, ரிசர்ச் சென்டர்ஸ் எப்படி இருக்குது, லைப்ரரி எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, வைஃபை கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, வைஃபை எப்படி இருக்குது, கேம்பஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நீங்கள் அந்த காலேஜை சூஸ் பண்ணணும். ரெண்டாவது பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப். சரி, ஓகே, 4 வருஷம் நம்ம படித்து முடிச்சுட்டு வெளில வந்து எதுக்கு ஸ்விக்கி சொமேட்டோவும் வண்டி ஓட்டுறதுக்காக, நம்ம வண்டி ஓட்டி டிஃபன் டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம படிக்கிறோம்? இல்லை, எல்லாரும் படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே நல்ல பிளேஸ்மெண்ட்டோட நல்ல வேலைக்கு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் அந்த காலேஜ்லேயே சேரணும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் எந்தெந்த கம்பெனியில் வராங்க அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்டர்ன்ஷிப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்டர்ன்ஷிப் டைப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கூடுதல் நல்லது. ரெண்டாவது ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப். அதாவது ட்ரெண்டிங் பிரான்ச்சஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங். அடுத்த இன்னொரு 2025 காலேஜ் சேர்ந்தானா அவன் 2029 முடிச்சுட்டு வெளில வரும்போது டேட்டா சயின்ஸோ அவன் இப்போ இருக்க ட்ரெண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டிங்கில் அந்த நம்ம படிக்கக்கூடிய காலேஜ் வந்து ஒத்துப்போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு அந்த காலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரிசர்ச் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அந்த காலேஜ் சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீஸ் எப்படி இருக்குது, அதாவது எங்கள் அப்பா வந்து ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி, இல்லை ப்ரைவேட் பேங்க் லோனை அப்ளை பண்ணி, இல்லை ப்ரைவேட் ட்ரஸ்ட் ஸ்காலர்ஷிப்பு, இல்லைனா பேங்க் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி என்னால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் கட்டாயமாக பார்க்கணும். அதனால் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீஸ் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்லைடில் முக்கியமாக நம்ம அதை சொல்கிறோம். ரெண்டாவது லொக்கேஷன் அண்ட் கேம்பஸ் லைஃப். இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு காலேஜை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் இங்கேருந்து கும்பகோணத்தில் இருக்கேன், நான் கோயம்புத்தூரில் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கும்பகோணத்துலேருந்து கோயம்புத்தூர் நான் போகிறதுக்கான எனக்கான வசதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ், அதாவது நான் இறங்கினோடனே என்னோடய ஹாஸ்டலுக்கு போயிடணும், எல்லா ரூமுக்கு போயிடணும் அப்படிங்கிற காலேஜை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா தான் என்னால் நல்லா படிக்க முடியும். சேஃப்டி அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்டூடெண்ட் கிளப்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் டோர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது படிக்கும்போதே நீங்கள் அதர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால் ஏஐ, டேட்டா சயின்ஸ், கிளவுடு கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத சிஎஸ்ஐடி, அதிகபட்சமாக இசிஇ, ஏஐடிஎஸ், டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கோடிங் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் படிக்கும்போது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு தனியாக லேப் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நீங்கள்
டெவலப் பண்ணிக்கணும். லிங்க்டின் லேர்னிங், சாஃப்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப், கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். AWS, மைக்ரோசாஃப்ட், கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன், சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி, ஆட்டோடெக், சிமெண்ட்ஸ் இதோட டூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓரளவு கற்று வச்சுக்கணும். எதிர்கால உலகம் தொழில்நுட்ப முன்னேற்றம் மூலம் வடிவமைக்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்றவை வாழ்க்கையின் அங்கமாக மாறியிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மனித வாழ்வு, வேலை, கல்வி, மருத்துவம் அனைத்தும் இத்தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு இருக்கும். செயற்கை நுண்ணறிவு, நான் ஏற்கனவே இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோஸ்ட் படித்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ மனிதர்கள் போல சிந்திக்கும் கற்றுக்கொள்ளும் இயந்திரங்களை உருவாக்குகிறது. செல்ஃப் டிரைவிங் கார் எக்ஸாம்பிள், இது வந்து ஏஐ உலகத்தையே புரட்டி போட்ட நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிரைவிங் கார். ஓகேவா, நம்ம ஏற்கனவே அந்த பழைய பேய் படத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி சாதாரணமாக இருப்பாங்க, வானத்தில் வந்து திடீர்னு பறந்து போவாங்க இல்லையா, திடீர்னு பார்ப்பாங்க அந்தரத்துலேருந்து பொறுமையாக கீழே இறங்கி வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிராக்கலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனே இல்லாமல் ஒரு கார் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இந்த கார் வந்து ஸோ அந்த செல்ஃப் டிரைவிங் கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரியே ஸ்மார்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கிட்னியில் உள்ள கல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மூலிமா இப்போ எளிதாக விளைக்கிறாங்க. இதனால் ஏஐயோட ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ஏஐ அடிப்படையான துறைகள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி ஏஐ ரோபோட்டிக்ஸ் சேர்ந்து தொழிற்சாலைகள் மற்றும் வீட்டு வேலைகளை எளிமையாக்கும். இப்போ வீடு கூட்டுறதுக்குலாம் ரோபோட் வந்துருச்சு. அதே மாதிரியே ரோபோட்டிக் படிச்சிங்க அப்படின்னா இதோட வேலை வாய்ப்பையும் அதிகமாக்கும் அப்படிங்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட படிப்பு. ஓகேவா. ரெண்டாவது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ். ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மார்ட் ஹோம், ஆட்டோமேட்டிக் ஏசி, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜு, அலெக்ஸா, கூகுள் ஹோம், இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப வந்துருச்சு. ஓகேவா. இப்போ ஸ்மார்ட் ஹோமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நீங்கள் டோரில் லாக் பண்ணோடனே தான் உங்களுக்கு பவர் சப்ளை வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேனுக்கு கீழே உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓடும். ரூமோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி தான், ரூமோட அந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சருக்கு வந்து குறைக்கிறது அதிகரிக்கிற மாதிரி அந்த ஃப்ரிட்ஜு வந்து இயங்கும். அடுத்தது அலெக்ஸா, கூகுள் போல் இப்போ அலெக்ஸா டர்ன் ஆன் மை ஃபேன் அப்படின்னு சொன்னோம்னா ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங், ஐஓடி அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதில் வந்து ரொம்ப டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, பொல்யூஷன் கண்ட்ரோலு, எனர்ஜி சேவிங், இதெல்லாம் வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டிஸில் வந்து அடங்கும். ரெண்டாவது, எதிர்காலத்தில் வீடு, கார், அலுவலகம் அனைத்தும் ஐஓடி அடிப்படையே செயல்படும். அதனால உங்களுக்கு ஏஎன்டிஎஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் படிப்பாக கருதப்படுது. ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடியை பற்றி இப்போ பார்த்தோம். உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜீன் எடிட்டிங் அண்ட் மருத்துவம். சிஆர்ஐ, எஸ்பிஆர் போன்ற தொழில்நுட்பம் மூலம் மனித ஜீன்களை மாற்றி நோய்களை குணப்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் வந்து கேன்சர், டயாபிட்டிஸ் போன்ற நோய்கள் வந்து டிஎன்ஏலேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கான ரோபோட்டிக் சர்ஜரி, அதாவது மருத்துவர் இல்லாமல் ரோபோட்டிக்கே வந்து துல்லியமான அறுவை சிகிச்சை மேற்கொள்றதுக்காக. அடுத்தது நேனோ டெக்னாலஜி, நுண்ணுயிர் அளவியல் மருந்துகள், அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சியின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ், இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள் எதிர்காலத்தில் விண்வெளி குடியேற்றம், அதாவது மார்ஸ் மிஷன் திட்டமிடுகின்றன. அதுக்கு ரினியூவல் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி, சோலார், காற்றாலை, ஹைட்ரஜன், அது போக்குவரத்து வாகனங்கள், இவி, எதிர்காலத்தில் பெட்ரோல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் இவிக்கு எல்லாம் மாறும் அப்படிங்கிறதுனால மின்சார வாகனங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இதில் வாய்ப்புகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மனித வாழ்க்கையை வந்து ஏஐ ரொம்ப எளிதாக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர், ரோபோட்டிக் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், ஜெனட்டிக் இன்ஜினியர், ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் ஸ்பெஷலிஸ்ட். மாணவர்கள் அப்ஸ்கில்லிங் மூலம் இத்துறையில் முன்னேற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் ஏஐ கான்செப்ட். உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. அந்த முன்னேற்றத்தில் 2 சூப்பர் நண்பர்கள் தோன்றினார்கள். அது என்னென்னா ஏஐ பாட்டு மற்றும் ஹியூமன் ஃப்ரெண்டு. இவர்கள் இருவரும் சேர்ந்து மனித வாழ்வை மாற்றும் ஒரு இன்க்ரெடிபிள் ஏஐ ஸ்டோரி. ஹியூமன் ஃப்ரெண்ட் எப்படின்னா மனிதன் அறிவு, உணர்ச்சி, கனவு கொண்டவன். ஆனால் சில சமயங்களில் வேகம், தகவல் சேமிப்பு, கணக்கீடு போன்றவற்றில் சிரமம் இருக்கும். அதனால் அவனுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுது.
ஓகேங்களா? அதுதான் ஏஐ ஃப்ரெண்டு. வேகமான நினைவு, தகவல் பகுப்பாய்வு, துல்லியம் கொண்டவன். ஆனால் ஏஐக்கு மனித உணர்ச்சி இல்லை. அதனால் அவன் முழுமையடைய மனிதன் அவனை வழிநடத்த வேண்டும். ஏற்கனவே நீ வந்து எந்திரன்லாம் படம் பார்த்தீங்கன்னா, ரஜினியோட எந்திரன்லாம் பயன்படுத்துகிற படம் பார்த்தீங்கன்னா, அதில் ரோபோட்டிக் ஒன்று செஞ்சுருப்பார் ரஜினி. அந்த ரோபோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். அது அந்த எந்திரத்துக்கு உணர்ச்சி வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் டைரக்டர் சங்கர் வந்து அந்த படத்தை கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஏஐ பாட் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ஒரு இன்றியமையாததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி தான் ஹியூமன் ஏஐ சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்னா பார்த்தீங்கன்னா, மனிதன் சிந்தனை இருக்கும் ப்ளஸ் ஏஐயின் துல்லிய கணக்கீடு, பெரிய கண்டுபிடிப்புகள் இதன் மூலம் உருவாகும். அதாவது மருத்துவத்துறையிலேயே, கல்வியிலேயே, சுற்றுச்சூழலிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும். எதிர்கால உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் ப்ளஸ் ஏஐ நண்பர்கள் இணைந்து கட்டும் உலகமாக தான் இருக்கும். ஏஐ = மனிதனை மாற்றும் கருவி அல்ல, உதவும் நண்பன். ஓகேவா? இன்ஜினியரிங் என்பது இது ஓரளவுக்கு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா முடிவுரையில் என்னென்னா, இன்ஜினியரிங் என்பது வெறும் ஒரு படிப்பு மட்டுமல்ல, அது வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஒரு பயணம். பள்ளியில் கற்றது பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு, கல்லூரியில் பயன்பாட்டு அறிவாக மாறுகிறது. கணிதம், இயற்பியல், ரசாயனம், உயிரியல் ஆகிய பாடங்கள் பல்வேறு இன்ஜினியரிங் துறைகளுக்கான நுழைவு வாயில்களாக மாறுது. தமிழ்நாட்டில் TNEA, IIT, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அட்டானமஸ் காலேஜ் போன்ற பல்வேறு வாய்ப்புகள் இந்த இன்ஜினியரிங் துறையில் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறை மற்றும் தனியார் துறை, ஸ்டார்ட் அப்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சி மையங்கள் என பல்வேறு வேலை வாய்ப்புகள் இந்த இன்ஜினியரிங் துறையில் கொட்டி கிடக்கு. அதனால் இன்ஜினியரிங் மாணவர்கள் தங்கள் ஆர்வமும் திறனும் பொருந்தும் துறையை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலத்தில் பிரகாசமான தொழில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். எதிர்கால உலகம், அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீது இயங்கும், கிரீன் எனர்ஜி, ரோபோட்டிக், IoT, ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்மார்ட் சிட்டிஸில் இருக்குது. ரெண்டாவது, இறுதியாக நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கலான் இருக்கும் மாணவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வெறும் படிப்பு மட்டுமல்ல, அது உலகத்தை மாற்றும் திறன் கொண்ட ஒரு சாவி. மாணவர்கள் தங்களின் பகுத்தறிவு ப்ளஸ் புதுமை ப்ளஸ் கடின உழைப்பு மூலம் அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்பாளர்களாக, தொழில் முனைவோர்களாக, தலைவர்களாக மாற முடியும். அதனால் இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுக்க போகும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பேரன்புகளும். நம்ம சேனலில் வர வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ECE படித்தா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கானவும் தனித்தனியாக வீடியோ போடுறதுக்காக இருக்கிறோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை முழுமையாக பார்த்ததுக்கு, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு என்னோட பேரன்பும் நன்றியும் வணக்கம். இதே போன்ற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ் சீனிவாசன், கேரியர் கன்சல்டன்ட், கும்பகோணம்.